ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. சீனிவாசன் அவர்கள் சொன்ன ஆர்குமெண்ட் அப்படின்றது சட்டத்திற்கு புறம்பாக யாருக்கும் எடுத்து தூக்கி கொடுத்தரல அப்படின்றது ஒன்று. பீகார்ல கேட்ட மாதிரி தமிழ்நாடு அரசு அப்படி கேட்டிருக்கா அப்படின்றது ரெண்டு. இப்போ முதல்வர் சொல்வது தேர்தல் கணக்கை தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்றீங்க. ஆனால் நேற்று தான் பிரதமர் சொல்றார் தேர்தல் காலங்களில் பார்த்துக்கலாம், இப்போ வாங்க தயவு செய்து எல்லாம் நாட்டின் வளர்ச்சியை பார்க்கலான்னு சொல்றார். ஆனாலும் திமுக கூர்மையான விமர்சனத்தை இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது வச்சிருக்க எப்படி? அனைவருக்கும் வணக்கம். முதல் செய்தி, அன்பிற்கினிய பேராசிரியர் சீனிவாசன் அவர்களே, ப்ரீ பட்ஜெட் கன்சல்டேஷன்ல தம்பி சிவா அவர்களும் கழகத்தினுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு அவர்களும் பிரதமரை சந்தித்து நாங்க என்னென்ன கேட்கிறோம், மெட்ரோ 2ஆம் கட்டத்துக்கு நிதி உதவி, செங்கல்பட்டு தாம்பரத்துக்கு ஹைடெக் எலிவேட்டட் பாத்வே, இயற்கை பேரிடருக்கு நிதி, வீடு கட்டும் செலவுக்கு நிதியை உயர்த்தி தரணும்னு சொல்லி நாங்க கொடுத்திருக்கோம். தயவு செய்து எங்க ஒரு அரசியல் கட்சி நாங்க 49 தொடங்கி நாங்களும் ஒரு 30-35 வருஷம் ஆண்டு இருக்கோம், மத்தியில் இருந்திருக்கோம், அதுக்குமே கொடுப்பாம இருப்போம். தயவு செய்து அப்படி செய்திகளை சொல்லக்கூடாது. ஆனா நீங்க தொடக்கத்துல ஒரு செய்தி நல்லா சொன்னீங்க, நாங்க பீகாருக்குத்தானே கொடுத்தோம், நாங்க ஆந்திராவுக்கு தானே கொடுத்தோம், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களான ஒரிசாவுக்கு கொடுத்தோமா, மகாராஷ்டிராவுக்கு கொடுத்தோமா, குஜராத்துக்கு கொடுத்தோமான்னு கேட்டீங்க. நல்ல கேள்வி. நீங்க கொடுத்தது எது தெரியுமா? தொடர்ந்து நீங்கள் மத்தியிலே ஆள வேண்டும் என்பதற்காக கொடுத்தீர்கள். அதான் அதுக்கு பதில். நீங்கள் ஆளுகிற மாநிலங்களை பற்றி கவலை இல்லை, தொடர்ந்து ஒன்றியத்திலே ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், சட்டியில இருந்தா ஆப்பையில வரும் அப்படிம்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா சட்டி இருக்கிறது, பெரிய சட்டி, சட்டி நிறைய அல்வா இருக்கிறது, அகப்பை இருக்கிறது, அகப்பையை பிடிக்கிற அழகான கை இருக்கிறது, ஆனால் அள்ளி பெறுவதற்கு மனமில்லையே என்ற வேதனை தான். நீங்க இப்ப பீகாருக்கு நீங்க ஆந்திராவுக்குன்னு சொல்றதுல நீங்க எங்களுக்கு நாங்க ஒண்ணு கோவப்படல, பீகாருக்கு கொடுங்க, ஆந்திராவுக்கு கொடுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா சார் நாங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோமே, நீங்க 2ஆம் கட்டம் மெட்ரோக்கு நிதி நீங்க சொல்லி வாங்கி தந்தா என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இதுல என்ன, நாங்க தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். நான் வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ்நாடுன்னு தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன் இனிமே எப்ப பேசினாலும். ஏனென்றால் தமிழ்நாடு என்ற சொல் உறக்க சொல்லுகிறேன். இதை ஒருவேளை நிதியமைச்சர் கேட்டார், அவர் காதுகளிலே தமிழ்நாடு 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 என்ற சொல் விழ வேண்டும் என்பதற்காக சொல்லுங்க. ஒரு வார்த்தை வழக்கமா சொல்ற திருக்குறளை கூட விட்டுட்டீங்களே. இதை கேட்டா நீங்க சீனிவாசன் சாரு தம்பி தப்பா சொல்லக்கூடாது. நானே மாண்பமை மத்திய அமைச்சரின் உரை கேட்டேன், பீகார் வெள்ளத்துக்கு இல்லைன்னு சொன்னியா, சொல்லாதீங்க, தப்பு. பீகாருடைய ஃப்ளட்ஸ் இன் பீகார் அப்படின்னு மாண்பமை நிர்மலா சீதாராமன் பேசியதை நானே கேட்டேன். தமிழ்நாட்டில் வெள்ளம் வரவில்லையா? பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக மூடிக்கொண்டீர்களா? திரு சபாபதி மோகன், பீகார் பேரிடர் தடுப்பு பணிகளுக்காக மத ரீதியாக மக்களை பிரிக்கிற பிஜேபி மாநில ரீதியாக மக்களை பிரிக்கிறது. இல்ல இப்ப இதுல திரு சபாபதி மோகன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திரு சீனிவாசன் அவர்கள் கட்சி தம்பி பாலு வந்திருக்காரு, பெருத்த ஏமாற்றம். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ஐயா சொல்றாரு, பெருத்த ஏமாற்றம்ங்கிறாரு. திமுக சொல்றதை விடுங்க, பாலு அவர்கள், ராமதாஸ் அவர்கள் சரியா வழக்கமா சில இடங்கள்ல வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க, இங்க பயன்படுத்தலையே தவிர கசப்பும் இனிப்பும் கலந்த கலவை அப்படின்னு பயன்படுத்துவார். நான் அவரோட அறிக்கையை பயன்படுத்தி பார்க்கிறேன், வரவேற்பும் இருக்கு, விமர்சனமும் இருக்கு. அதனால நீங்க பாமக துணைக்கு அழைக்க வேண்டாம். உங்க தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், இல்ல நான் முழு அறிக்கையை படிச்சுட்டு தான் சொல்றேன். என் கேள்வி திரு சபாபதி மோகன், என்னுடைய கேள்வின்றது இப்போ ஒரு சித்திரம் இருக்கு. இப்ப கேரளா முதல்வர் சொல்றார், அகிலேஷ் யாதவ் சொல்றார், இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றார், எல்லாருமே அந்த இடத்துக்கு நகர்றீங்க. ஆனா சீனிவாசன் கேட்டது ஒரு 48 லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு 48,000 கோடியை எடுத்து 2 ஸ்டேட்டுக்கு கொடுத்திருக்கிறோம். இதை மட்டும் வைத்து ஒரு நிதிநிலை அறிக்கையை பாரபட்சமானது அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரே. அதாவது ஆர்குமெண்ட் ஒரு பேராசிரியர் சொல்றது கரெக்ட். அதாவது இப்ப நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஒரு 2 லட்சம் பெண்களுக்கு உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்க, தமிழ்நாட்டுல ஒரு 5000 பேருக்கு வரும். இப்ப நீங்க நான் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன். 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இந்தியாவுல இதுவரைக்கும் 24 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. நீங்க பிஜேபி சும்மா சொல்லக்கூடாதுங்க. 10 வருஷத்துல 10 into 2 20 crores
இப்போ ஒரு 4.1 24.1 crore இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. இது யாரும் மறுக்க முடியுமா? உங்களுக்கு தெரியாதா? 4.1 கோடி 2 லட்சம் கோடி இல்லைன்னா அதுல ஒரு 5000 கோடி தமிழ்நாட்டுக்கு வரும். இல்லன்னு சொல்லல. ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடிய திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு வரும். ஆனால் தமிழ்நாட்டுக்கென்று நாங்கள் கேட்கிற சிறப்பு திட்டங்கள் இருக்கிறது அல்லவா? பெட்ரோ தி பிரைன் சைல்ட் ஆஃப் தளபதி ஸ்டாலின், எங்கள் முதலமைச்சருடைய அறிவு குழந்தை. நாங்க போய் ஜப்பான்ல போய் வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் கடன் வாங்கிட்டு 16,000 கோடி வந்து அதை கொண்டு வந்தோம். இன்னைக்கு ஏடிஎம்கே கூட அது மாணவ வேணும்னு சொன்னாங்க. ஆனா 2வது கட்டத்துக்கு நிதி கொடுக்கணும்னு கேக்குறோமே, இதுல என்ன இது கொடுக்க சபாபதி? ஒட்டுமொத்த நிதியை அப்படியே 28ஆல வகுத்துருங்கன்னு சொல்ல சார். பொதுவான திட்டங்களில் தமிழ்நாட்டுக்கு நிதி வருவது உண்டு. அதைத்தான் பேராசிரியர் ராமசீனிவாசன் சொல்றார். நாங்கள் கேட்கிற திரும்ப திரும்ப கேட்கிற அந்த திட்டங்களுக்கு ஏன் நீங்கள் ஒரு கேள்வி எழுப்புறீங்க? இது திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நான் இனி தொடங்குகிற போதெல்லாம் வாழ்க தமிழ்நாடு அப்படின்னு தொடங்க வேண்டிய நிலைக்கு இந்த நிதிநிலை அறிக்கை என்ன தள்ளிடுச்சுன்றீங்க. நம்ம பேசலாம். ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி. ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.